இல்ல அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா மனசுல? சும்மா விட முடியாது. என்ன கூட இருப்பேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிருவாளா? எட்டு போன் எடு. ஏய் என்னங்க நடக்குதாங்க? கல்யாணம் பண்றீங்க பேசிக்கிறாங்க, புரியல. ஏய் இங்க பாரு, சும்மா இந்த சின்ன புள்ள மாதிரி கதை பேசிட்டு லவ் பண்ணாமல 6 வருஷம் எங்க? ஏய் எனக்கு புரியல. இங்க பாரு, சும்மா ஏதாச்சும் கதை பண்ணு விட்டுட்டு இருக்கா சரியா? என்னது யார் உன்னை டார்ச்சர் பண்ணா? என்ன குறவம் பண்ணாங்க? சும்மா பேசணும் பேசாத சரியா? இங்க அவன் 1000 பிரச்சனை இருக்கிறான். ஏய் அப்புறம் ப்ராமிஸ் பண்றீங்க, என்ன இதுக்கு பண்றீங்க? நல்ல கூட எவ்வளவு நாள் இதுக்கு புரியல எனக்கு. அப்ப எல்லாமே உங்களுக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க இருக்கணும், நாங்க எதுவுமே பேசக்கூடாது, அப்படியே இருக்கணும், அப்படித்தானே? வெயிட் பண்ண நீ வெயிட் பண்ண எவ்வளவு நாள்? இப்ப என்னடியாச்சு உனக்கு? வெயிட் பண்ண அப்படியே உடனே விட்டு போயிடணும் என்ன? புரிய. ஹலோ ஹலோ எவன்கிட்ட பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரம்? இவன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. அவனை பேசிக்கிறேன், அவன் பைத்தியம் அவன் பேசிக்கிட்டு இருக்கான், அவன் பார்த்துக்கிறேன். நான் தான் பேசுறேன். ஏய் நீ லூசாடா நீ. அவட்ட தேவலாமான பேசிட்டு இருக்க. அவன் என்ன நினைச்சிட்டா தெரியுமா உனக்கு? இவ்வளவு நாள் ஒண்ணா இருந்து இப்ப திடீர்னு கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ ஏன்டா அப்படி இருக்க? இங்க பாரு, சும்மா தெரியாம பேசிட்டு இருக்காதே. உனக்கு தெரியும் எல்லாமே. அவனுக்கு வெயிட் பண்ணுன்னு சொன்னா வெயிட் பண்ணி இன்னைக்கு இருக்க போகணும். இல்ல அவ சிச்சுவேஷன் அப்படி இல்ல. சிச்சுவேஷனா இருக்கட்டும், வெயிட் பண்ணிட்டு இருந்தா பக்கம். இல்ல அதாவது அவங்க வீட்டுல இருக்க முடிவு அவன் என்ன செய்ய முடியும்? ஏய் சும்மா அவள மாதிரி பேசாத. இங்க பாரு, நீ ஏன் ஃப்ரெண்டா அவ ஃப்ரெண்டா? எனக்கு அவ தங்கச்சி தான்டா. தங்கச்சி உனக்கு சும்மா இந்த கதை விட்டுதான் இருக்கா சரியா? நான் என்னை தெரிஞ்சாலும் உனக்கு அவ்வளவு தெரியும். இல்லாமல் அவங்க ஒரு இது அவ அக்கா கட்டிக்கிறேன். ஏய் யாருங்க அக்கா கேக்க? என்னடா நானே இங்க லைஃபே போச்சு. இப்போ உனக்கு அவ அசியப்படணும் பிரச்சனை தெரியுதுல? பிரச்சனை தான்டா, அவ பொண்ணு தான்டா அவ. ஏய் அவ ஒரு சும்மாரு. ஏய் யார்ட்ட ஜான ஃபோன் அடிச்சிட்டு இருக்க? உங்க அக்கா தானே பேச போற. பாரு, இதுக்கு அப்புறம் இந்த பொறுத்து சீனே எனக்கு வேணாம். அவளை பத்தி யோசிச்சு தானே யோசிச்சு நான் தான் நடுத்த நின்னுட்டு இருக்கு சரியா? அவ பாட்டு கல்யாணம் பண்ணி அவ சந்தோஷமா போயிருவா. தப்பு பண்றாங்க நீ. புரியல? தப்பு பண்றேன்னு நினைக்கிறீங்க நீ. கொஞ்சம் யோசிச்சா நீ தேவலாம என்ன யோசி. இதுக்கப்புறம் யோசிக்க பாரு. இதுக்கப்புறம் யார பத்தி யோசிக்க எனக்கு அவசியமே இல்ல. நாளை பிள்ளை பணம் ஏதாவது பண்ணி நீ தான்டா போ கொடுப்பது. பரவாயில்ல, செத்துட்டு போறா. நான் சாவணுமா? சும்மா இரு. டேய் என்னடி நடக்குது? நான் உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு கொண்டாடுத்து போய் போறியா நீ? இல்ல இவ்வளவு காலம் எல்லாமே ஒன்னருக்கு நடிச்சிட்டு என்ன? இல்ல எனக்கு இதெல்லாம் பார்த்தா லவ் மாதிரி தெரியல, இதெல்லாம் நடிச்ச மாதிரி இருக்குது. எல்லாம் என் காசுக்கா எல்லாத்துக்கும் நடிச்ச மாதிரி இருக்குது. இது புரியல. ஓ கல்யாணம் சரிம்மா, நீ கல்யாணம் பண்ணியே வச்சுக்கோ சரியா? இப்போ நான் என்ன பண்றேன்னு மட்டும் நீ போதும். என்ன பண்றேன்னு போதும். என்ன பண்ற நீ? சும்மா போன குடுறேன் நீ. என்ன அவனுக்கு என்ன போறா? யாரான என்ன போறேன்? நான் பேய் வேலை கொண்டா. என்ன என்ன சொல்றாரா? ஆமாடா, அவங்கள எல்லாம் போட்டு அனுப்பி என்ன உனக்கு? இதுக்கப்புறம் உனக்கு எவ்வளவு பேசாத நீ. எவ்வளவு எனக்கு பார்க்கணும் நீ. பேசலாம் நீ என்கிட்ட மோதிருச்சு. இவ்வளவுதான் உனக்கு. போன கொண்டா. சரிடா விட்றா. இதோட எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். உனக்கு அவதானே முக்கியம். உனக்கு நான் முக்கியம் இல்லை. அப்படி சொல்லி நீ இங்க பாரு,
டேய் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் வீடு வா அவளுக்கு கல்யாணம் ஆகணும்னா எல்லாருமா சேர்ந்து நடிக்கிறீங்கடா உடனே நான் பார்த்து அந்த ஜோக்கு தெரியுதாடா உங்களுக்குலாம் இதுக்கப்புறம் மூஞ்சி நீ முடிக்காத சரியா இப்ப உனக்கு அவ தானே முக்கியம் அப்ப ஃப்ரெண்ட் நான் உனக்கு தெரியல உனக்கு அவ தான் இல்ல அப்பா பொண்ணுங்கனாலே போதும் எல்லாரும் நீ கூட சரிடா வச்சுக்கடா இப்படியே வச்சுக்கோ நீ அவனை சப்போர்ட் பண்ணிட்டே இரு நான் இப்ப போய் இறந்துட்டேன் என்ன பண்ணிட்டு போறேன் நீ ஒரு நிமிஷம் டைம் கூட நீ சொல்றத கேட்டுட்டு நீ நினைக்கோ காற்றிலே ஆடும் காகிதம் நான் நீதான் என்னை கடிதமாக்கினாய் அன்பில் தொடங்கி அன்பு நடிக்கிறேன் என் கலங்கரை விளக்கமே